வணக்கம், நான் தான் அவங்க அபி. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் திறந்துருக்கு, அபி விளாக்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சோழியம்மன் கோயிலில் நிற்கிறோம். சரியா? இந்த கோயில் வந்து அற்புதம் வந்து காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி. சரியா? இந்த ஷேப்பில் வந்து பரணி சுற்றி வரும் அம்மன் கோயிலும் இப்படித்தான் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து அம்மன் இருக்கிறா. அதை போல் வந்து மீசாலை சாவச்சேரி மீசாலையில் வந்து அதே இதில் காட்டுக்குள்ளே வந்து ஒரு அம்மன் கோயில், சோழியம்மன் மீசாலை சோழியம்மன் கோயில். சரியா? அதை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து சோழியம்மன் கோயிலுக்கு போகிற பின் வீதி. பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல்லாக இந்த கோயிலை சுற்றி வர வந்து மரங்கள், செடிகள், கொடிகள்னு சொல்லித்தான் பச்சை பசின்னு சொல்லி காணப்படுகிறது. அந்த கோயில் வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருக்குது. சரியா? இதில் வந்து இது வந்து கோயில் கிணறு. அப்படியே தொடர்ந்து இப்படியே போனோம்னு சொன்னால் பாருங்க, பெரிய பெரிய மரங்கள். இதில் வந்து ஆளை விழுதுன்ட்டு இருக்குப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆளை விழுது. அப்படியே போனோம்னு சொன்னால் தேர் நிப்பாட்டி இருக்கிற தேர் முட்டி வருது. அப்படியே இது வந்து கோயிலுக்கான கேணி, தீர்த்தம் மாறதுக்குரிய கேணி வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இது வந்து முன் கோபுரம், வரவேற்பு கோபுரம். இதில் வந்து கிடக்கு ஸ்ரீ இளஞ்சி யாரணியம் மண்டுவில் சோலையம்மன் ஆலயம்னு சொல்லி. சரி, அப்படியே வந்தா அப்படி எங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் திருவிழா மூட்டங்கள் வந்து சாமியை வந்து உள் வீதி சுற்றுவதற்கு பயன்படுத்துவது. இது வந்து 1922 வந்து செய்திருக்கிறோம். இது வந்து பழைய காலத்து ஞாபகமாக இது வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு அமைதியான சூழல். நாங்கள் இருக்கிறத விட வேறு எதுவும் சத்தம் இருக்குதா இல்லையே? ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோயில்கள் கோவங்களோட சத்தங்கள்லாம் கேட்குறது, மற்றபடி எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஃபுல்லாக வந்து சோலை தான். அதனால் வந்து சோழியம்மன் கோயில்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகே, இது வந்து கோயில் நுழைவாசல். ஓகே, அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். மற்றது வந்து திருத்தல் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. நுழைவாசல் வந்து கோபுரம் மட்டும் வடிவாக திருத்தி அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து செய்துருக்குறாங்க. ஓகே, காலை கழுவிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஐயா நிற்கிற அப்படியே பூவையும் காசையும் கொடுத்து அடிச்சுன்னு செய்வோம். ஓகே, அப்படியே பூசைகள் முடிச்சாச்சு. அப்படியே சுற்றி வர என்னென்ன சாமின்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு வருவோம். சரியா? இந்த போர்டில் வந்து என்னென்ன டேட்டில் வந்து என்னென்ன விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு டேட்டுக்கு ஏற்ற இதுகளை விளக்கமாக எழுதி கிடக்கு. இதில் வந்து அப்படியே அங்கால போய் பார்ப்போம் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி. மழை தானே, அப்போ மழையின் அடியாக தண்ணி அங்கே இங்கே வந்து தேங்கி நிற்குது. அப்படியே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. சரியா? இது வந்து பிள்ளையார். ஓகேயா? சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு தான் இருக்கு. தெரியுதா? சுற்றி வர ஃபுல்லாக காடு. இது வந்து முனியப்பர் சாமி. ஓகே, தெரியலரா? இங்காலையும் ஃபுல்லாக சுத்திர காடு தான். இது வந்து மூலஸ்தான கோபுரம். அப்படியா? தெரியுதா? இதால் முன்னுக்கு வரவேற்பு கோபுரம் தெரியுது. தெரியுதா? இது வந்து கண்ணகி அம்மன் சாத்தியிருக்கு கதவு.
எங்களையும் ஃபுல்லாக இது வந்து ஆளை விழுது இப்போ உள்ள பெரிய ஆளுன்னு சொல்லி. இது வந்து சந்தன மர கட்டை. சந்தனங்களை வந்து தண்ணி போட்டு தேய்ச்சா சந்தனம் எடுத்து பூசிக்கொள்ளலாம். ஓகேயா? இதுக்கு வந்து சண்டேஸ்வரர் சரியா? சாமி பூசாரி மேல் மட்டும் பாவிக்கிற கிணறு. மழை பெஞ்சோரே தண்ணி தான் நிற்கிது. இது வந்து வசந்த மண்டபம் பூசை செய்கிற இடம் வந்து, அதாவது சாமியை காயிட்டு செல்கிற இதுவும் இருக்குது. அப்படியே இது வந்து சந்தான கோபாலர் இருட்டாக இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது கோயிலுக்குள்ளே. இனி நாங்கள் வெளியே போவோம். இது வந்து நாங்கள் திருவிழா மூட்டம் தண்ணி பந்தல் அது சரியா? அப்படியே வழியில் போவோம் நாங்கள். இது வந்து கோயிலுக்கு பின்பக்கம் உள்ள வீதிகள் ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். சோழியம்மன் கோயிலை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. உங்களுக்கு நீ வந்து சோழியம்மன் கோயிலோட வரலாறு இந்த கோயில் வந்து எப்படி உருவானன்னு சொல்லி போடணும்னு சொன்னால் இன்பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் வரலாறு போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவேன். பாய்.